அன்புள்ள அப்பாவுக்கு ராஜா வணக்கம். சொத்தோடு ஒரு பெண்ணை நீங்கள் எனக்கு கல்யாணம் செய்து வைக்க நினைச்சீங்க. ஆனா அந்த சொத்திலும் மேலான அவளுடைய இறுதி ஏற்கனவே வேறொருவனுக்கு சொந்தமாகிவிட்டது. எனவே இந்த கல்யாணத்தை நான் விரும்பவில்லை. நான் இனியும் இங்கிருந்தால் லட்சுமியை பலவந்தமாக கல்யாணம் செய்து வைப்பீர்கள் என்ற காரணத்தில் போய்விட்டே போகிறேன். கல்யாணம் செய்து ராஜா நாகசாமி தான் என் வாயில மண்ண போட்டா. நீயுமா என்னை ஏமாத்தணும்? காலமெல்லாம் கஷ்டப்பட்டவங்க கடைசி காலத்திலேயாவது நிம்மதியா வாழலாம்னு நினைச்சா அதை நீ சதி பண்ணிட்டு 10 லட்சம் பணத்துல பாதி போச்சு, பொண்ணும் போச்சு, நீயும் போயிட்ட. இன்னைக்கு நான் செஞ்ச பாவமும் தாண்டா மிச்சம். வைத்தியக்கார லட்சுமியை கட்டிக்க இஷ்டமில்லை நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? அதை விட்டுட்டு இந்த வயசு காலத்துல என்ன தன்னந்தனியா விட்டுட்டு போயிட்டேடா ராஜா. பயப்படாதீங்க, நான் ராஜாவோட சிநேகிதன். ராஜாவோட சிநேகிதனா? தம்பி பாருங்க தம்பி, என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு கராச்சி எழுதி வச்சுட்டு போயிட்டான் தம்பி. கவலைப்படாதீங்க, ராஜா ஏன் வீட்டுல. அப்படிங்களா? உங்க வீட்லயா இருக்கு? ஆமா தம்பி, நான் உடனே அவனை பார்க்கணும். என்ன அங்க கூட்டிட்டு போங்க தம்பி. உங்களை கூட்டு போதான் வந்தேன். மனுஷன் இருக்கிற இருப்ப நீ ஏண்டி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிற? ஆமா, நான் இப்ப பேசுறது உங்களுக்கு ஒப்பாரியா தான் இருக்கும். பணத்தாசையினால ஆனதும் போதும். உங்களை புரிச்சேன்னு சொந்தம் கொண்டாட முடியாம மேனேஜர் மரியாதை கொடுத்து பழகிறதும் போதும். பத்தா குறைக்க அந்த கணக்கு பிள்ளை வேற உங்களை அடிக்கடி மிரட்டி எடுக்கிறதும் போதும். இந்த பாருங்க, பேசாம அந்த கணக்கன் கேட்டது அவன் கையில கொடுத்து அவன் வாயை அடைச்சிட்டு வாங்க. இல்ல நான் அதை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இரு. லட்சுமி படத்தை காணா போன லட்சுமி படத்தை யாருக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்தோமே, அந்த படத்தை காணட்டி. எனக்கு பயமா இருக்கு. ஏன் பேசாம இருக்கீங்க? என்னங்க? ஐயோ, என்ன செய்வேன்? கணக்கா என்கிட்ட உன் வேலையை காட்டிட்டியா? பாக்குறேன்னு சொன்னியே, பாத்துட்டியாடா? கணக்கா, என்ன ஏமாத்திட்டு உயிலையும் பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டியா? கருணாகரா, இந்த நாகசாமியை ஏமாத்திட்டவனு கனவு காணாது. உலகத்துல நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை விடவே மாட்டேன். எதை பார்க்க போற? லட்சுமி, உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது வளராது. கல்யாண விஷயத்துல பெரியவங்களையும் கலந்துகிட்டு செய்யறதா நல்லது. சந்திரன், ஏற்கனவே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பட்ட இடையூறு இப்பதான் சமாளிச்சேன். பெரியவங்க பெரியவங்கன்னு பழங்கால முறையை நீங்களே பேசினா எங்க இது என்ன ஆகும் சந்திரன்? பழங்கால முறையை கேவலமா நினைக்காது. அதுல பல முக்கியமான உண்மைகள் அடங்கி இருக்கு. அதுக்கு நாம மரியாதை கொடுக்கறதா நல்லது. என் நிலைமை தெரிஞ்சிருந்த எதுக்காக இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறீங்கன்னு எனக்கே புரியல. நீ நினைக்கிறது தவறு. எதையும் நிதானிச்சு செய்யறதுதான் புத்திசாலித்தனம். அப்பதான் வாழ்க்கை இன்பமா இருக்கும். நிதானிக்கிற அளவுக்கு என் நிலைமை இல்லை. அதுக்குள்ள என்னென்ன ஆபத்துகள் ஏற்படுமோ எனக்கு ஒரே பயமா இருக்கு. அந்த ஆபத்துகளை சமாளிச்சா தான் காதல்ல வெற்றி பெற முடியும் லட்சுமி. என் மனசு இருக்கிற நிலை இனி என்னால எதையுமே சமாளிக்க முடியாது. எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. சொல்லுங்க சந்திரன், சொல்லுங்க. லட்சுமி, என் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கிற வரையில நீ தயவு செஞ்சு பொறுமையா இருக்கணும். நான் வர்றேன். எங்க ஓடவே இல்லையே. அக்கா, இவர் மாங்காய் திருடிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஏமா போய் சொல்றேன்? உன் கையில தான் மாங்காய் வச்சுக்கிட்டு நான் ஓடணும். உன் பட்டணத்து வேலை எங்கிட்டயா காட்டுறேன்?
நாங்க நாடோடு கூட்டம் நினைப்பு இருக்கட்டும். ஏன் கேட்காம பச்சா இல்ல கேட்காம பறிச்சு தப்புதான். என்ன பண்றது? பசி காத அடிச்சிருச்சு. கையில காசு இல்ல. ஊருக்கு புதுச்சு மரத்துல மாங்காய் பார்த்து அப்படியே பறிச்சு அதுக்குள்ள பிடிச்சாங்க. இனிமே அப்படியே செய்ய மாட்டேன். வாயா வாயா தின்னு. ஐயோ வேணாம் வேணாம். பறிச்சதுக்கு எந்த கத்தியானா தின்னா என்ன வேணாம். வச்சுக்க நான் வரேன். இந்த பக்கம் தின்னு. இப்ப திங்கிறியா இல்ல எல்லாரையும் கூப்பிட்டுமா? என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? இந்த வீட்டுல இருக்கிறத விட எங்கேயாவது குளம் குட்டையில விழுந்து சாகலாம். இப்ப நீ இங்கிருந்து போறியா இல்லையா? மேனேஜர் மேனேஜர். என்னம்மா என்னம்மா என்ன? பாருங்க மேனேஜர், இந்த ஆயா அடிக்கடி வந்து சும்மா தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. ஏன் மங்களம் இப்படி தொந்தரவு கொடுக்குற? ஆமாங்க, இப்ப நான் எது செஞ்சாலும் அதை தொந்தரவா தான் தெரியும். பாவம், அது மனசுக்குள்ள எதையோ நினைச்சுக்கிட்டு வெளியில சொல்ல முடியாம வேதனைப்படுது. அதை பார்க்க என் மனசு வேதனைப்படுது. லட்சுமி, அவளுக்கு உன் பேர்ல அதிகமான பிரியம். நீ ஒண்ணு வித்தியாசம் நினைச்சுக்காத. நாடு நாளா என் மனசும் சரியில்லை, உன் மனசும் சரியில்லை, அவளும் சரியில்லை. அதனால கொஞ்ச நாளைக்கு வெளியூர்ல இருந்து ரெஸ்ட் எடுத்து வருமா? போய் சரி, உங்க இஷ்டம் மேனேஜர். என்ன மேனேஜர்? என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கிற? அப்பா போட்டோவுக்கு மாலை போடு. அப்பாவா? ஓஹோ, ஆமா. போட வேண்டியதான், போட வேண்டியதான். உட்கார். காப்பி எல்லாம் சாப்பிட்டியா? இனிமேதான் மேனேஜர். இன்னொரு வரைக்கும் சாப்பிடல. மங்களா மங்களா, காப்பி கொண்டா. ஆமா, இந்த ஊர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? இயற்கை அழகு பார்க்கும்போது எனக்கு இங்கேயே இருக்கணும் போல தோணுது மேனேஜர். தோணும் தோணும், எனக்கே தோணுதே. இப்ப தாங்க நிம்மதியா இருக்கு. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமாவது குழந்தை சந்தோஷமா இருக்குதே. ஆமா ஆமா. இந்த ஊர் உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. சீக்கிரம் காப்பி கொடு. காப்பி குடிப்பா. நிறுத்தியா? கால படம் பானை பாரியா? நீ என்னையா சுதிய பாக்காம பானை எப்படியா வாங்குறது? அட நீ எதை ஒண்ணா பாரியா, பானை உடையாம இருந்தா சரி. வாங்க தானையா வர்றோம். வாங்க வாங்கன்னா வாங்காம போயிடுவோமா? அதுல கிட்டும் பானை இருக்குதா? பானை இல்லாம இங்க யானையா இருக்கு? இவர் எந்த சேனையில இருந்து வந்தவர் இவ்வளவு சூடா பேசுறாரு? அட அவர் கிடக்குறாரு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு தண்ணி பானை வேணும். தண்ணியில இன்னும் பானை செய்ய ஆரம்பிக்கலையே, மண்ண தானே செய்யறாங்க. ஏன் களிமண்ணு? யார் இந்த ஆடு? இந்த ஆடு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல 4 பானையை கவுத்து வைக்கலாமே. நீங்க கோச்சிக்காதீங்க, அந்த ஆளு வாங்க வந்தவரு. வாங்க வந்தவரா? திடீர்னு கேட்டா எப்படி கொடுக்கறது? இப்பதானே ஒரு இடத்துல தீர்மானம் வச்சுட்டு வர்றேன். தீர்மானத்தை கொடுத்ததா பெரிய சங்கீதம். குழந்தை உயிரோட இருக்கியா? நீ நேரா வீட்டுக்கு போடு. நீ பானை வாங்குற வயசு இல்ல. நேரா வீட்டுக்கு போ. நீ பக்கத்துல அங்க போய் உட்காரு. அங்க போய் உட்காரு. பானை நீ கிட்ட வா. நீ கிட்ட வந்த பேச்சு வரும். பேச்சு வந்தா வார்த்தை முத்தம். வார்த்தை முத்தனா அப்புறம் என் கை சும்மா இருக்காது. தீர்மானம் வைக்க ஆரம்பிச்சிடும். தீர்மானம். நீ கை மடிக்க தீர்மானம். தீர்மானம் என்ன? தீர்மானம் மிருகத்துல தீர்மானம் வைப்பேன்னு சொன்னீங்க. என் கை பானையில தீர்மானம். பானையில தீர்மானம் வைக்காதயா. உன் கை வடிக்கிற சோறு இருக்கு பாரு, அதுல வைக்கும் தீர்மானம். என்ன பெரிய சங்கீத வித்வானா? நீ பெரிய சங்கீத வித்வானா? என்ன கேக்குறேன்? உனதான் கேக்குறேன். பார்க்கலாமா? 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 உட்காரலாமா? உட்காரலாமா? வாசிக்கலாமா? பார்க்கலாமா? ஓடலாமா? எங்க ஓடுற? வளர்ந்துகிட்டு இருந்தியா? தீர்மானம் கொடுக்க நான் சும்மா நான் சொன்னியா? விளையாட்டுக்கு சொன்னியா? விளையாடு என்ன? சங்கீதத்துல விளையாடாத. ஏதோ விளையாட்டு நான் பறக்க மாட்டேன். துரோகி. யார கேட்டேன்? கையை விட்டுட்டியா? ஏன் கனமா இருக்கு? என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? நீ வாசிப்பியா? ஏன் கூட வா. உட்காரு உட்காரு. உட்கார்ந்து வாசி. இரு. எதுல வாசிப்பேன்? பானை. பானை. இதை கேட்பானே. வாசி. வாசியா? வாசி. சரியா? எடுத்து வைக்க. வாசி.
ஓடு பயல யாருகிட்ட என்கிட்ட நடக்கும் எல்லாம் ஒருத்தமாச்சு வரா கை தட்டுங்க ஒருத்தம் தட்டியா சரி நம்ம கூட்டத்துக்கு நீ எல்லாம் வந்தது இல்ல அதனால தான் தட்ட மாட்டேங்கிறீங்க என்ன அது மூஞ்சி எல்லாம் கரியாக்கிவிட்டேன். ஏ அன்னைக்கு நீ மாங்காய் தோப்புல மாங்காய் திருடின ஆள் இல்ல? இந்த சந்தர்ப்பத்திலே அவனுக்கு இது ஞாபகத்தை பேசாதே. இரு இரு, நான் உன்னை என்ன செய்யறேன் போடாது. நான் பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். எங்காவது திருடிட்டியா? அவளை துணிச்சல் எனக்கு என்ன ஒருத்தன் துரத்துக்கிட்டு வர செய்த காட்டி கொடுத்துறாத காப்பாத்துமா. ஐயா யாராவது வீட்டுல ஒரு கால வேணா விட சொல்லப்படியெல்லாம் கேட்கறது கூட்டம் போறியா? யாரையா நீ? ஏன் கதை எடுக்கிற? எங்க வந்த? யாரை பார்க்கணும்? என்னதாயா? இல்லம்மா, யாராவது ஒரு ஆம்பளை வந்தாரா? யோ உடம்பு எப்படி இருக்கு? தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட வந்து ஒரு ஆம்பளை வந்தானான்னு கேக்குறியே, என்ன தைரியம் இருந்தா என்ன அந்த கேள்வி கேட்பேன். இரு உன்னை சும்மா விடக்கூடாது. ஏமா உடம்பு அழுத்திக்கிற? இல்லன்னா இல்லன்னு சொல்லிடுறேன். ஒரேடியா கத்துறிய. என்ன கத்துற? நான் சொல்றேன் இரு. இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு உன்னை என்ன செய்யறேன் பாரு. அண்ணே இந்தமா அண்ணே வேணாம், அப்ப வேணாம். நான் போயிடுறேன். திரும்பி பாக்குறியா? யோ சேலை கட்டின ஆம்பளை வாயா வெளியே. தைரியமா வாயா. தைரியமா வாயா அண்ணா. அவன் இந்நேரத்துக்கு 6 கல்லு போயிருப்பா. ஆமா, அவரை பார்த்து ஏன் இப்படி பயப்படுற? அவன் கையில மட்டும் நான் சிக்கிருந்தேன் ஒரு பெண்ணோட வாழ்வே நாசமா இருக்கும். அது எப்படி? அதுவா, அது ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவகிட்ட மேனேஜரா வேலை பார்க்கிறான். இவனு எங்க அப்பாவும் சேர்ந்து எப்படியாவது அந்த பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் செய்யலாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு வேற யாரையோ காதலிச்சுதான் நேரடியா என்கிட்ட தன்னுடைய நிலைமை சொல்லிக்கிட்டு ஒன்னு கதறி அழுது முறையிட்டுச்சு. அதை கேட்டுனா வாழ்க்கையில நான் குறைக்கிற மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துட்டு எங்க அப்பாவுக்கு கூட சொல்லிக்காம இந்த ஊருக்கு வந்துட்டு. நீ சொல்றது கேட்க எனக்கே பரிதாபமா இருக்கு. ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தவன எப்படி பாராட்டுறதுங்கிறதே எனக்கு புரியல. ஆமா, நீ எங்க தங்கிருக்க? தங்குறத பிளாட்ஃபார்ம், கணத்தடி, மரத்தடி, சத்திரம், சாவடி. அண்ணாமலை கரவகரான்னு ஒரு காவடி. ஏப்பா பூக்கடை, ஆப்பக்கடை, சாக்கடை, எல்லா இடத்தையும் தேடிட்டு நான் இங்க வர பெருச்சாளி மாதிரி இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க. இந்த ஆளு உனக்கு முன்னையே தெரியுமா? தெரியுமா? இந்த ஆளுக்கு எனக்கும் ஒரு பானக்கடையில போட்டி வச்சேன். ஒரு தீர்மானம், அதுல ஓடியாந்த ஆளு யாரு? யாரையா தீர்மானம் கொடுத்தது? நான் நீதான் தீர்மானம் கொடுத்த. ஏன் ஓடியாந்த? அப்ப என் தீர்மானத்தை யார் கேட்கறது? ஓடியாந்து அதுக்கு இல்லையா, ஒரு ஆள் என்ன துரத்திக்கிட்டு வந்தான். நீங்க வந்து ஒழிச்சிட்டேன். ஏயா? ஆமா, உன்னை எவனாவது தேடிக்கிட்டு வந்தானே ஒழிஞ்சுக்கிறது இந்த கூட தான் கிடைச்சதா? யாரையா அப்ப சொல்ற? என்ன பாக்கத்தானே இங்க வந்த? ஆமா, பார்த்தது இல்ல. ஆமா, போய் பா. என்ன அது? ஆமா, நீ ஏன் வீட்டுலயே வந்து என்னைய வெளியே அனுப்ப பாக்குறியா? தங்கச்சி இந்த ஆளு கதைய மாட்டான். நீ போய் ஊரை விட்டே ஓடு வந்து தர தங்க இடம் இல்லையா? இங்கேயே இருக்கட்டும். ஊரை விட்டு ஓடியாந்தாளா? சரி, அப்போ நீ சொல்லும் போது என்ன அப்படி இருக்கட்டும். ஆமா,
நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வருவோமா எடுப்பானே தலாகிட்ட கட்டி விட்டா என்ன தாத்தா என்னப்பா கொடுத்து வச்சு என்ன தாத்தாங்கிற என்னன்னு ஒரு முடிவுக்கு வருவோமான்னு என்ன தீர்மானத்துக்கு வந்துட்டேன் பானை அடிக்கிற புத்தி தானா இன்னும் சரி உன் பேர் என்ன ராஜா செங்கோல கிழப்பு உடைச்சிட்டு அங்க பானை அடிச்சு விட்டு இங்க ராஜா எங்க ராஜா என் பேரை சொன்னேன் பேரா சரி இனிமே நீங்க இருக்கலாம் மங்களா என்னங்க வாங்க நாம இந்த ஊருக்கு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு ஏங்க கண்ணகரம்ப எங்க தாண்டி இருக்கிறான் யாருக்கு நம்ம கணக்க பிள்ளையா பாத்தீங்களா அவனை பாக்கல அவன் மகன் ராஜாவை தான் பார்த்தேன் அயோக்கிய போய் என்ன பார்த்த உடனே சிட்டா பறந்துட்டான் மகனை தான் பாத்தீங்களா இவ யாரா இவ கள்ளச்சாவி இருக்கிற இடத்துல தான் கண்ணக்கோல் இருக்கும் மகன் இருக்கிற இடத்துல தான் அப்பன் இருப்பான் எங்க போயிடுறான் இந்த பயல் அப்படியே குறவடைய புடிச்சு கொண்டு வர மாட்டேன் ஆமா அந்த மல்லிகா எங்க யாரவே லட்சுமி எங்க மனசு சரியில்லைன்னு சாப்பிடாம அருவிக்கும் தோட்டத்துக்குமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கு என்னங்க முதல்ல அதோட கவலை தீர ஒரு வழிய பாருங்க இவ யாரா அவ முதல்ல உள்ள கவலைய கவனிச்சுக்கிட்டு அப்புறம் புள்ள கவலைய கவனிப்போம் இங்க குழந்தை காலத்துல நரிப்பால கட்டு தோசம் போகும் இங்க வாங்கம்மா பத்து மேல கருப்பு கயிறு கட்டு உனக்கு பாவ தோசை இருக்குமோ லட்சுமி என்னத்தானே சொல்றா ஐயோ என் உயிர் இருக்காது வாங்கம்மா வாங்க பவளமால மணிமால முத்துமால எல்லாம் இருக்கு வாங்கய்யா வாங்கய்யா என்ன வாங்கன்னு வந்துட்டேன் இப்ப போங்க போச்சுறியா போனா வாங்க பவளமால மணிமால முத்துமால எல்லாம் இருக்கு பவளமா லட்சுமி இது அசல் பவளமால தானே பாரு அத நம்ம அப்படி கேட்டுவிட்டு போலிகளை காட்டி ஏமாத்துற பழக்கம் எங்க கிட்ட இல்ல உண்மையான பவளமால உனக்கு எப்படி கிடைக்கும் அப்ப நான் போய் சொன்னேன் நான் சொல்றேன் ஏ கிழவி நாங்க மட்டும் போய் பேசினா பட்டு இல்ல பராசே வாங்க முடியும் தெரியுமா நடிப்பா ஒண்ணு சொன்னா 9 பேசுறான் அடி அம்மா பெரிய வாயாடியா இருப்பா போட்டிருக்கேன் யார பார்த்து வாயாடுன்னே நீ வாயாடு உங்க அம்மா வாயாடு உங்க அப்பா வாயாடு உங்க குடும்பமே வாயாடு லட்சுமி அவ பேசுறத பாத்தியா என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு வாய் கூடா இதுக்குதான் உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேங்குது சும்மா இருக்க மாட்டேங்கிறியாயா ஆயாதானா உங்க அம்மா இல்லையா பாத்தியா அவ என்ன கேலி பண்றது ஐயோ நீ கொஞ்சம் சும்மா இரு இந்த அம்மா நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காது எங்க ஆயா கொஞ்சம் படப்படன்னு பேசுவாங்க ஆனா ரொம்ப நல்ல குணம் ஆமாமா பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது ஆமா உன் பேர் என்ன ராணி இந்த மாலை என்ன விலை 2000 ரூபாய் தான்மா அவ்வளவுதானே இந்தா என்கிட்ட குடுன்னு எம்மா அதுல வைர கம்மல் கூட இருந்தா சேர்றது எங்க போட்ட லட்சுமி என்ன சரி இந்த ராணி அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் போயிட்டு வரேன் இருங்கம்மா ரொம்ப பிரியமா கேட்டீங்களே எடுத்துட்டு போங்கம்மா இல்ல ராணி இப்ப என்கிட்ட பணம் இல்லையே பரவாயில்லையம்மா நாங்க யாரையும் நம்புவோம் நான் அப்புறமா பணம் வாங்கிக்கிறேன் நீங்க எடுத்துட்டு போங்கம்மா ராணி உன்னை பார்த்ததுல இருந்து உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு புலியருவி பக்கத்துல இடது பக்கம் ஒரு பெரிய பங்களா இருக்கு அதுதான் எங்க பங்களா நாளைக்கு வந்து பணம் வாங்கிட்டு போ கட்டாயம் வரணும் என்ன போயிட்டு வர ராணி சரிம்மா என்ன ராணி பணம் வாங்காம கொடுத்துட்டேன் அந்த பொண்ணை பார்க்கிறப்ப எது கேட்டாலும் கொடுக்கணும் போல இருக்கு அது என்னமா போ நாங்க போறோம் வாங்கடி போறோம் ராணி அப்ப நாங்க போயிட்டு வரோம் ராணி அவ்வளவு கரன்சி இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சோன்னு தெரியல ஏன் முகத்துலதான் முடிச்சீங்க உன் முகத்துல முடிச்சு பிடிச்சா 3 மாசம் ரிமாண்ட்ல இருந்தாரு மாஸ்டர் ஏது எங்க அடிச்சிய ஏதோ ஒரு பணக்கார பொண்ணு ஊரா அப்படி அண்ணாந்து பாத்துக்கிட்டே இருந்தது அப்படியே பறந்து அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு வந்துட்டேன் தெருவு தைரியம் இது ராணி காதுல இருந்தோ எப்படி ஜொலிக்கும் எந்த ராணி சிங்கம் தங்கச்சி நாட்டிய ராணி ஓஹோ அவளா மாஸ்டர்
இத கடையில கொண்டு போய் வித்தா எவ்வளவு பணம் வரும் தெரியுமா? அவ யார் தெரியுமாடா? என்னுடைய இதயராணி. அவ பொல்லாத சண்டி ராணியாச்சே. யோசனை பண்ணுங்க, சரிப்பட்டு வருமானு பாருங்க. எப்படி வந்தாலும் சரி, அவளை நான் அடைஞ்சே தீர்வேன். காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காட்டினிலே மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காட்டினிலே நாதம் இல்லை என்றால் கீதம் கிடையாது, ராகம் இல்லை என்றால் தாளம் கிடையாது. நாதம் இல்லை என்றால் கீதம் கிடையாது, ராகம் இல்லை என்றால் தாளம் கிடையாது. காதல் இல்லை என்றால் உலகம் கிடையாது, காதல் இல்லை என்றால் உலகம் கிடையாது. கண்கள் இல்லை என்றால் காட்சியும் கிடையாது, கண்கள் இல்லை என்றால் காட்சியும் கிடையாது. மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காட்டினிலே கண்கள் இருந்தென்ன காட்சியும் இருந்தென்ன, கொஞ்சம் மொழி இல்லை குறிப்பும் தெரியவில்லை. கண்கள் இருந்தென்ன காட்சியும் இருந்தென்ன, கொஞ்சம் மொழி இல்லை குறிப்பும் தெரியவில்லை. பிஞ்சும் காயாகும் காயும் கனியாகும், பிஞ்சும் காயாகும் காயும் கனியாகும். கனியில் சுவை இருக்கும், காலம் வந்தால் பலன் கொடுக்கும். கனியில் சுவை இருக்கும், காலம் வந்தால் பலன் கொடுக்கும். மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காட்டினிலே வருவதென்று காயும் கனிவதென்று, கண்கள் மலர்வதென்று இன்பம் வளர்வதென்று. காலம் வருவதென்று காயும் கனிவதென்று, கண்கள் மலர்வதென்று இன்பம் வளர்வதென்று. ஆக்க பொறுத்த மனம் மாற பொறுத்தலையா, பார்க்கும் பார்வையிலே நோக்கம் புரியலையா. ஆக்க பொறுத்த மனம் மாற பொறுத்தலையா, பார்க்கும் பார்வையிலே நோக்கம் புரியலையா. மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காட்டினிலே
சின்ன கடைன்னு பார்த்தா நீ சில்க் எம்போரிய விலையில சொல்லிட்டு இருக்கிற. அதுக்கு மேல குறைச்சு கொடுக்க கட்டாது சார். வாங்க சார் வாங்க. என்ன வேணும் சார்? பார்த்து குடியா. பனியன் இருக்கப்பா? இருக்க. கட் பண்ணி வேணுமா கை உள்ள வேணுமா? சாண்டோ பனியன். விக்டர் இருக்கு, கேகேசி இருக்கு. எது வேணும்? கேகேசி அது கைகேசி ஆகுது. நான் அர்ஜென்டா போன சொல்லி குடியா. நாங்க மட்டும் நான் நிறைய போனோம் மிஸ்டர். இன்னைக்கு அந்த அயோக்கிய போய் ராஜாவை பார்த்தனே. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? என் காலு போச்சு. துரத்துனேன் அப்படி துரத்துனேன். பெருச்சாளி மாதிரி எங்கேயோ போய் பதுங்கிட்டாண்டி. இவனை பிடிக்கிறதுக்குள்ள சந்திரன் மாதிரி உலகத்தையே சுத்தி வந்துடலாம் போல இருக்கு. சந்திரனை பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன் நேத்து ராத்திரி. எங்க பாத்தீங்க? வானத்துல. உங்க மேனேஜர். அட அது ஓன் சந்திரன் இல்லம்மா, நம்ம ராஜாவை பத்தில நான் சொல்றேன். ராஜாவா? நகையும் பணமும் காணா போச்சுன்னு சொன்னனே, அதை திருநது யார் தெரியுமா? யார் மேனேஜர்? இந்த கணக்கனும் அவன் மகன் ராஜாவும் தான். யோக்கிய பயலுங்க எல்லாத்தையும் பண்ணி போட்டு வீட்டையும் பூட்ட போட்டு இங்க வந்து மறைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜாவா திருடினா? அந்த உத்தமரா திருடினா? உத்தமனாவது ஊரை கெடுக்கிற பயலுக. கருணாகரம் இருக்கிறானே அவன் ஒரு கருணாகம், அவன் மகன் அதுல ஒரு பாகம். ஆமா, நம்ப முடியலையே மேனேஜர் சார். ஏன் என்ன துரத்திட்டு வர்ற? நானா துரத்துறேன்? பின்ன நீ ஓடுற உன் பின்னாடியே நான் ஓடியார. ஓஹோ, ஆமா. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு போட்டோ, அவ்வளவுதான். போட்டோ? அப்படின்னா? போட்டோ தெரியாது, அதான் படம். அதாவது உன்னை நான் இதுல அப்படியே பிடிச்சிருவேன். அப்படியா? ஆமா. அப்போ நான் பார்க்க முடியுமா? தாராளமா. அப்படி இல்லை கொஞ்சம் பின்னாடி போ. அப்படி எங்க அப்படியே எங்க கொஞ்சம் சரி. என்னமா பயமுறுத்துற? உன்னை சிரிக்க சொன்னாமா? சிரிக்கிறேன். இதை பாரு, புன்னகை. என்ன சார் அது? என்ன நகை? அம்மா நீ எப்படி வேணாலும் நில்லு, ஆடாம அசையாம நேரம் நில்லு. கொஞ்சம் பின்னாடி போ. அப்படி ராணி நில்லு. ஏன் ஒழுப்புற? போட்டோ பிடிக்கிறாள். ஏயா இந்த மாதிரி வேலை செய்யாதுன்னு அன்னைக்கு உன்னை துரத்தன இல்ல, இன்னைக்கு என்னடான்னா நடு ரோட்டுல என் தங்கச்சியே போட்டோ பிடிக்கிற. அண்ணே கோச்சிக்காதங்க. பாவமா? சாதாரண பாவமா இது? மகா பாவம். இந்த ஆளை சும்மா விடக்கூடாது. தம்பி, இந்த சிங்கத்துக்கு போக வந்தா என்ன செய்வான் தெரியுமில்ல? எல்லாம் ஒரு தப்பா கை தட்டுவோம். அதை சிரிக்கிறாயா? நீ சிரிக்கிற. எதுக்குடா போட்ட பிடிச்ச? எதுக்கு போட்ட பிடிச்ச? எதுக்கு போட பிடிச்ச? ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க எதுக்கு போட பிடிச்ச? அது இந்த மாதிரி உள்ளவங்களை போட்டோ பிடிக்கிறது எனக்கு பழக்கம். என் பழக்கம் என்ன தெரியுமா? டோலை கடிக்கிறத நிறுத்தி விட்டு உன் முதுகுல டோலை கடிச்சு தோலை கழிச்சு விடுவேன். இதுல என் மாதிரியே படம் வருமானே? தங்கச்சி, இத மாதிரி ஷூட்டு போட்டு போட்ட பையன் நம்பப்படாது. நீ சின்ன குழந்தை, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சொல்றது கேடுவா. வந்தண்ணே இங்க நிக்கிறான். இங்க பாரு, ஒரே ஒரு படம் பத்தியா ஆரம்பிச்சுட்டு இல்ல. நான் சொன்னதை கேடு ஒழுங்கா. ஒரே ஒரு படம் பண்ணு. நான் சொல்றதுக்கு நான் சொல்றது நீ கேளு. நல்ல ஆள் வந்துட்டேன். சுத்தம் முட்டாப்ப. யாரா முட்டாள்? போட்டோ பிடிக்கிறோம் சொல்லி பொம்பளைங்க பின்னால சுத்துற நீ முட்டாளா? இல்ல சில்லற பையக சாவாசம் வேண்டாம் நினைக்கிறானே சிங்க முட்டாளா? உன்னை ரொம்ப நாளா கவனிச்சுட்டு வர்றேன். என் விஷயத்துல அடிக்கடி நீ கிராஸ் பண்ணிக்கிட்டே வர்றேன்.
கிராஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டா கிராஸ் பண்ணத்தான் செய்யும். அட ஏன்பா மாட்ட தெரியாம மாட்டிக்கிட்டு பேச தெரியாம பேசிக்கிட்டு முடிக்க தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு படம் எடுக்கணும்னு ஆசை இருந்து ஆறு இருக்கு, குளம் இருக்கு, பங்களா இருக்கு, பார்க் இருக்கு, போய் எடு. இல்லன்னா நாங்க இருக்கோம், எங்களை எடு. உங்களை படம் எடுக்க முடியாது, படம் தான் போடணும். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? கையை நீயா எடுக்கிறியா இல்ல எடுக்க வைக்கிறியா? ஆமா, அவன் ஏன் அடிச்சீங்க? போச்சையா இந்த கேமரா உங்கதான்? ஆமா, சமயத்துல வந்து உதவி பண்ணீங்க, ரொம்ப நன்றி. இதெல்லாம் என்னங்க பிரமாதம், மனுஷனுக்கு மனுஷன் செய்ய வேண்டியதானே. ஆமா, உங்க உடம்புல அடிக்கடி ஒண்ணு இல்ல, எனக்கும் அப்ப வரட்டுவா? ஆமா, உங்க பேர் என்ன? சந்திரன். சந்திரன்? சந்திரன், what a beautiful name. வரட்டுவா? மிஸ்டர், உங்க பேரு? ராஜா. ராஜா. ஒண்ணு என்ன பண்றீங்க? ஏற்கனவே என்ன பாத்துருக்கீங்களா? இல்ல இல்ல, சும்மா கேட்டேன். நான் பாக்குறேன், என்ன பாத்துக்க முடியாதுல்ல. சரி, நீங்க கொஞ்சம் பார்த்து போங்க. வரட்டுவா? வரேன். ரொம்ப நல்லா இருக்குப்பா. இந்த 10 ரூபா சில்லறை சில்லறை இல்லையா? ஐயோ, என்கிட்ட எல்லாம் 100 ரூபா நோட்டா இருக்காதப்பா. பக்கத்துல எங்கேயாவது வாங்குறியா? என்னது இன்னும் ஏதாவது கூல்ட்ரிங்க் சாப்பிட்டீங்களா? பரவாயில்லைங்க, சாப்பிடுங்க. சும்மா எப்படிங்க குடிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? இந்த ஊருக்கு நீங்க புதுசா? ஆமா, புதுசு. இல்ல, காத்தால இந்த ஊரையே சுத்திட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். வியாபாரியா இருப்பாரு? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அது ஒரு பெரிய கேஸ். கொலையா கொள்ளையா? ரெண்டும் இல்ல, மோசடி. சாதாரணம். நம்பிக்கையோட ஒருத்தன் இருந்தான், நல்ல மாதிரி நடிச்சான். அப்புறம் அப்பனும் மகனுமா சேர்ந்து ஒரு பொருளை தூக்கிட்டு ஓடி போட்டானுங்க. ஆனா மகனை மாத்திரம் நான் இந்த ஊர்ல பார்த்தேன். அன்னையில இருந்து தேடுன்னு தேடுறேன். அயோக்கிய பையன் எங்க மறைஞ்சான்னு தெரியல. எப்படி வித்த செய்யறோம் மகனா இருப்பானோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மாயம்னு சொன்னீங்க சார். கவலைப்படாதீங்க, விஷயத்தை எங்ககிட்ட விடுங்க. அவங்க 2 பேரையும் பிடிச்சு கொண்டாந்து உங்க முன்னால் நிறுத்துறோம். எங்க மாஸ்டர் பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த ஊர்ல இருக்கிற சந்து வந்தெல்லாம் அவருக்கு மனப்பாட. முனிசிபாலிட்டியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அது முந்தி. இப்போ நீங்க படுற கஷ்டத்தை பார்த்தோன்னே உங்க மேல எனக்கு ரொம்ப பிரியம் உண்டாகும். நீங்க என் வீட்டுக்கு வாங்க, தேவையானதை சொல்லுங்க, வேண்டியதை நான் செஞ்சு வைக்கிறேன். ஏன் யோசனை பண்றீங்க? யோசனை ஒண்ணு இல்ல, நீங்க கஷ்டப்படுறதா இருந்தா அதெல்லாம் இல்லைங்க. இல்ல திடீர்னு பார்த்தோன்னே நீங்க என்னென்னமோ சொன்ன உடனே அப்படியே நான் முழிச்சு போயிட்டேன். அதுல பாருங்க, அந்த 2 அயோக்கிய பயிர்களையும் புடிச்சு கொடுத்துட்டா எனக்கு அதுவே போதும். சில்லி மேட்டாரு. அந்த 1 ரூபாய் பணம். சரி சரி சரி.